ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில முக்கிய அறிவிக்கின்றேன். வருகின்ற நாட்களிலே ஈஸ்டர் சண்டே இருக்கிறபடியினால் இன்றைய தினத்திலே ஒரு பாடல் ஒன்றை பழகுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அதனுடைய தயவுசெய்து ஆராதனை முடிந்த பின்பு சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டு வந்து இந்த இடத்துல பாடலை பழகும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் உதவியை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே குட் ஃப்ரைடே வருகிறது. குட் ஃப்ரைடே ஆராதனை காலை 10 மணிக்கு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் சண்டே காலை 10 மணிக்கு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி அழைத்து வாருங்கள். கர்த்தர் உதவியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, மக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை ஸ்தோத்தரித்தோம், துதித்தோம், பாடினோம், தியானித்தோம். ஆண்டவரே, சாட்சிகளை கூறினோம். அப்பா, இந்த நாட்கள் நம்முடைய வேதத்தை அறிந்து ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம். வேதத்தில் இருக்கின்ற ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறேன். எவ்வளவோ ரகசியங்கள் வேதத்திலே மறைந்திருக்கிறதுப்பா. மறைந்திருக்கின்ற ரகசியங்களை நீர் எங்களுக்கு சொல்லித் தருகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நேரத்திலும் அப்பா, என்னை உங்களுடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் பேச போறதுக்காக நன்றி அப்பா. உமக்கு எல்லா துதிகனமாகவே எல்லாவற்றையும் தருகிறோம். தொடர்ந்தும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் அப்பா. உமக்கு துதிகனமாகவே எல்லாவற்றையும் தருவோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த சில வாரங்களாக நாங்கள் தானியேலின் புஸ்தகத்தை தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த தானியேல் புஸ்தகத்திலே 12 அதிகாரங்கள் இருக்கின்றது. இந்த 12 அதிகாரங்களிலே சில காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டோம். தீர்க்க தரிசனமாக தானியேல் சொன்ன வார்த்தைகள் வேதத்திலே பார்க்கின்றோம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அதே போல தானியேலுடைய தீர்க்க புஸ்தகத்திலே நடந்து முடிந்த காரியங்கள், இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், இனிமேல் நடக்கப் போகின்ற காரியங்கள், இந்த 3 காரியங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. சுருக்கமாக முகவரியை பார்ப்போமாக இருந்தால், இந்த தானியேல் தீர்க்கதரிசி அவரோடு சேர்ந்த நண்பர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போயிருக்கின்றார்கள். எங்கே சிறைப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்றால், பாபிலோனிலே நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே, சிறைச்சாலையிலே, இப்படியாக எல்லோரும் சிறைப்பட்டு போயிருக்கின்றார்கள். சிறைப்பட்டதுக்கு காரணம் என்று சொல்லி சற்று தியானிப்புமாக இருந்தால், எசேக்கியா மன்னனுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த பிழையினாலே அவருடைய பின் சந்ததி ஜனங்கள் எல்லாரும் அங்கே தப்பி தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மீறி நடந்ததினாலே ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியை கொண்டு உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள். பாபிலோனிலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வேலை கமத்தப்படுவார்கள். இப்படியான தீர்க்கதரிசனம் சொல்லி அங்கே சொல்லுகின்ற இசைக்க என்னுடைய காலத்தில் உண்மை இருக்குமா என்று சொல்லி சொல்லுகின்ற வழியிலே, அதனாலே அவருடைய நாட்களில் அவர் சிறைப்பிடித்து போகவில்லை. அவருடைய குமாரர்கள் 2ஆம் 3ஆம் தலைமுறைகள் எல்லாம் அங்கே சிறைப்பட்டு போகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் சிறைப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆகிய தேவன் தானியேல் மூலமாக சில சொற்பனங்கள், தரிசனங்கள் அங்கே வைக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற வேத வசனங்கள், நாங்கள் முதலாவது 1-7 வரை அது வசனங்களை பார்த்தோம். இன்று 8ஆம் அதிகாரத்தை நாம் சற்று தியானிக்கப் போகின்றோம். 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் சற்று பார்ப்போமாக இருந்தால், தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த பெல்ஷாத்சார் யார் என்று பார்க்கின்ற வழியில் அங்கே முதல் ராஜா தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாருடைய மகன்.
நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு வருகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்திலிருந்து பனிமுட்டுக்கள் எல்லாம் கொண்டு வைக்கப்படுகிறது. அங்கே தேவனுடைய அதாவது அவர்களுடைய விக்கிர கோயிலே அந்த பனிமுட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம். அந்த பனிமுட்டு அதாவது அந்த பரிசுத்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மகனாகிய பெல்ஷஸ்தார் என்ற அரசன் தானும் தன்னுடைய வைப்பாட்டிகள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவர்களுடைய போர் சேவர்கள் எல்லாம் சேர்ந்து குடித்து குமாளம் அணிந்து அங்கே தேவர்களை போழ்ந்து வருகின்றார்கள். இந்த வந்து வருகின்ற வேளையிலே அங்கே தரிசுடைய வாழ்க்கை தரிசு வந்து அவனை கொலை செய்கின்ற அந்த இரவு செய்துவிட்டு அங்கே கொலை செய்யப்பட்டு போகின்றார். அந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்பான காரியத்தை தான் இந்த இடத்தை தானியேல் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற வழியில் பாருங்க, தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்துள்ள சூசான் அரண்மனையிலே இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். இந்த வார்த்தை சொல்லுகின்ற வழியில் சிறைப்பட்டு இருந்தவர்கள் இப்போ அதிகாரியாக இருக்கின்றார். அங்கே யோசுவா அங்கே பார்க்கின்ற வழியில் யோசேப்புடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு போயிருக்கின்றார். ஒரு நாள் அந்த இடத்திலே தேவன் அவரை உயர்த்துகிறவராக இருந்து உண்மையுள்ளவனாக இருந்த வேளையிலே, பரிசுத்தம் உள்ளவனாக இருந்த வேளையிலே எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டார். அதே போல இந்த இடத்திலும் பார்க்கின்ற வேளையிலே தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆராதித்த தெய்வங்களை அங்கே அவர் வணங்கவில்லை, அவருடைய நண்பர்கள் வணங்கவில்லை. நேபுகாத்நேச்சார் என்ன செய்கின்றார், 60 முடி உயரமான அதாவது பொற்சிலையை செய்து அதை வணங்க சொல்லுகின்ற வழியில் அதை மறுதளிக்கின்றார், வணங்கவில்லை. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கே தேவனுக்கு உறுதியாக இருந்ததினாலே தேவன் அவரை ஒரு அதாவது தரிசனம் சொல்லுகிறவராக, நடக்கப் போகிற தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவராக மாற்றி விடுகின்றார் ஆண்டவர். இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை அவர் மேல் இறங்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற காரியங்கள், நடக்கப் போகின்ற காரியங்கள், நடந்து கொண்டுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகின்றார். சொல்லுகின்ற வழியில் பாருங்க, தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கை ஏலாம் தேசத்தில் சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். நான் என் கண்களை எடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கொடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவர்களாக இருந்தது. ஆகிலும் அவைகள் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு புந்தி முளைத்தெலும்பியாய் எழும்பியிருக்கிறது. இந்த தரிசனத்திலே பார்க்கின்ற வழியில் அந்த 2 கொம்புகள் 2 ராஜாக்களை குறிக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த ஆட்டுக்கடா முதலாவது ராஜாவை குறிக்கின்றது. இந்த இடத்திலே பார்க்கின்ற வேளையிலே பாருங்கள், மேதியா பெர்சியா தேசத்துக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தரிசனங்கள். ஆனாலும் கூட வேதத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற வேளையிலே புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே இருக்கின்ற சில தீர்க்க தரிசனங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மறைக்கப்பட்ட சத்தியத்தை நாங்கள் அறிந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் பார்க்கின்ற வேளையிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜோடி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவதூதர் சொல்லுகின்ற வேளையிலே தேவனுடைய வார்த்தைகள் என்றும் அங்கே வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற மறைப்புகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதனாலே தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள் என்று சொன்ன வேளையிலே ஒவ்வொரு நாட்களில் நாம் தேவனை ஆராய்ந்து பார்க்கின்றது மட்டுமல்ல, வேதத்தில் இருக்கின்ற ரகசியங்களை நாம் சற்று தியானித்து நிறுத்தி பார்க்க வேண்டும். நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் என்பது அல்ல முக்கியமானது. எத்தனை அதிகாரம் வாசித்தாலும் அதனுடைய அர்த்தத்தை நிறுத்தி நான் பார்க்க வேண்டும். எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை அங்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகின்றவர்களே தானியேல் கொஞ்சம் கலக்கம் அடைகின்றார். பின்னுக்கு பார்க்கின்றவர்களே தானியேல் கொஞ்சம் கலக்கம் அடைகின்றார். ஏன் கலக்கம் அடைகின்றார் என்ற அர்த்தம் மிக மிக முக்கியமானது, பயங்கரமாக இருக்கிறது. நடக்கப் போகின்ற காரியங்கள்
தன்னுடைய நாட்களோ அல்லது இன்னொரு வருங்காலங்களிலோ நடக்கப் போகிறது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்கின்ற வழியில் கடைசியாக சொல்லப்படுகிறது, இது நடக்கப் போகின்ற காலம், இனிமேல் நடக்கப் போகின்ற, நம்முடைய காலத்தை இன்னும் பெறவில்லை, இது இனிமேல் நடக்கப் போகின்ற காரியத்தை இந்த 8ஆம் அதிகாரத்தில் ரகசியமாக மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் பாருங்கள், ஒரு ஆட்டுக்கடா ஆட்டுக்கு முன்பாக இருந்தது, அது 2 கொம்புகளும் உயர்ந்தவர்களாக இருந்தது, ஆகிலும் அவைகள் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது, உயர்ந்த கொம்பு புந்தி முளைத்தெழும்பிற்று. இந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்கேக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகம் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது, அந்த கைக்கு தப்பிப்பரமில்லை, அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளையில் மேசியா பெர்சியா தேசத்துக்கு குறிக்கப்பட்டது மட்டுமல்ல, உலகத்திலே இனி நடக்கப் போகின்ற மிக முக்கியமான காரியங்களை இதில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இனிமேல் நடக்கப் போகின்ற, இப்போ சாதாரண யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, எப்போதும் இங்கு பார்க்கின்ற வேளையில் அங்கங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டு, இது சாதாரண யுத்தம், 100% என்று பார்க்க முடியாது. இப்போ நடக்கிற யுத்தங்கள் 100% நான் கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய கண்களுக்கு பார்க்கின்ற பயங்கரமான யுத்தம், யுஎஸ்க்கும் அங்கே மற்றவர்களுக்கு ஈரானுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே பார்க்கின்ற வழியிலே, ஃபேஸ்புக்கில் அங்கே யூடியூப்பில் பார்க்கின்ற வழியில் பயங்கரமாக எங்களுக்கு காண்பிக்கின்ற, அவர்கள் இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். உலகத்தில் நாம் எதையுமே நம்பக்கூடாது. என்னத்தை நாங்கள் ஃபேஸ்புக்கில் காரியங்களை நாங்கள் நம்பக்கூடாது. ஃபேஸ்புக்கில் பார்க்குற சில சமையலை பற்றி போடுவார்கள், சமையலை வித்தியாசமாக போடுவார்கள். அது மட்டுமல்ல, வார்த்தைகளை வித்தியாசமாக போடுவார்கள். அந்த ஊழியர்கள் குற்றப்படுத்துவா, இந்த ஊழியர்களை குற்றப்படுத்துவா, இப்படி பல விதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் எதையுமே நாங்கள் நம்பக்கூட பார்க்கக்கூடாது. எதை பார்க்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் தியானிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதுதான் முக்கியமானது காரியங்களை பார்க்கின்ற பொழுது, அந்த அதிகாரத்தில் நான் இதை கவனித்துக் கொண்டிருக்கையில், யார் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்? தானியேல் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இதோ மேற்கே இருந்து ஒரு வல்லாண்டு கடா நிலத்தில் கால் பாமாமல் தேசத்தில் மீதெங்கும் சென்றது. இதனுடைய அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு நன்றாக சொல்லுகின்றேன். என்றால் இதனுடைய நடக்கப் போகின்ற ஒரு காரியம். இப்போ உலகத்தில் பார்க்கின்ற வழியிலே 4 திசை இருக்கின்றது, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அங்கே 4 விதையிலிருந்து காற்று அடிக்கப்படுகிறது. காற்றிலே அடித்து பெரிய கொந்தளிப்பு வருது. கொந்தளிப்பில் இருந்து சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் எழும்புவரை கண்டேன் என்று தானியேல் சொல்லுகின்றார். அந்த 4 மிருகங்களும் 4 ராஜாக்கள் என்று சொல்லி குறிக்கப்படுகிறது. இப்படியாக அவர்களுக்குள்ள யுத்தம் பெறுகிறது என்று சொல்லி அங்கே பார்த்தோம். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுதிலே 4 திசையை குறிக்கப்படுகிறது. 4 திசையிலே ஒரு திசை மேற்கே இருந்து என்ன வருகிறது? நான் கவதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா. இது ஆட்டை குறிக்கப்படவில்லை, இது ஒரு மனுஷனை குறிக்கப்படுகிறது. மேற்கே இருந்து என்றால் நிச்சயமாக அதை கவனித்து பார்ப்பீர்களாக இருந்தால் இது எப்போ நடக்கப் போகிறது பின்னுக்கு பார்க்க போகின்றோம். இப்போ அந்த வெள்ளாட்டு கடா என்பது மேற்கே இருந்து ஒரு, அதாவது சொல்ல, ஆனால் யூகேயை குறிக்கிறது, யுஎஸ்ஏ குறிக்கிறது, யூகேல யுஎஸ்ஏ குறிக்கிறது. யுஎஸ்ஏல இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா, அது ஒரு ராஜா, பெரிய ஒரு ராஜா, உலகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவை விட இன்னும் பெரிய ஒரு அதிகாரியான ஒரு ராஜா வரப்போகின்றார். ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல், நிலத்திலே நடந்து வர முடியாது. அப்படியானால் அது நடந்து வருகிறதல்ல, அது அவருடைய கட்டளை கீழே மேலே பாய்கிற, அதாவது உலகத்து யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நிலத்திலே பாவாமல் அது உலக தேசங்களை அழிப்பதற்காக மேல் நோக்கி வரப்போகின்ற ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம். தேசத்தின் மீதெங்கும் சென்றது. இது தேசத்தில் எல்லா தேசங்களுக்கும் மேலே சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசுவாசித்த ஒரு கொம்பு இருந்தது. அந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு 2 நெற்றி கண்ணுக்கும் இடையில என்ன இருக்கிறது? ஒரு கொம்பு இருக்கிறது.
அது ஒரு உண்மையான ஒரு மிருகம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். 2 கண் இருக்கின்றது. ஒரு காண்டாமிருகம் என்று சொல்லப்படும் ஒன்று தெரியாது. ஆனால் அந்த 2 கண்களுக்கு நடுவே ஒரு கொம்பு, அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இந்த 2 கொம்புகள் ஆட்டுக்கொடா மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. இப்போ பாருங்கள், இப்போ கிழக்கே இருக்கின்ற ஆட்டுக்கடாவோடு போராடுகிறதுக்காக இந்த வெள்ளாட்டுக்கடா போகிறது. 2க்கும் யுத்தம் நடக்கிறது. அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடா மேல் கடுங்கோபம் கண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. அதன் முன்பாக நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலனில்லாமல் போயிட்டது. ஆட்டுக்கடா அதை தரையில் தள்ளி மிதித்துப்பட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பார் இல்லை. அப்படியானால் இந்த வார்த்தையின்படி பார்க்கின்ற வழியிலே இந்த ஆட்டுக்கடா ஒரு காலத்தில் நிச்சயமாக புறப்பட போகிறது. அது எந்த ஆண்டு எப்போது நடக்கப் போகிறது என்பதை வேதத்திலே பார்க்கின்றோம், பின்னுக்கு பார்க்க போகின்றோம். இப்போ அந்த ஆட்டுக்கடா உலகத்திலே அதுதான் பெரிய ஒரு அதிகாரமான ஒரு ராஜ்யமாக பிரகாசிக்க போகின்றது. உலகத்தில் எல்லா ராஜ்யங்கள் இருக்கின்றது, எத்தனையோ நாடுகள் இருக்கின்றது. சைனாவை குறித்து பார்க்கின்றோம், இஸ்ரேலை குறித்து பார்க்கின்றோம், ஈரானை குறித்து பார்க்கின்றோம், ஈராக்கை குறித்து பார்க்கின்றோம், எல்லா இந்தியாவை குறித்து பார்க்கின்றோம், எல்லா தேசங்களையும் பார்க்கின்றோம். ஆனால் எல்லா தேசங்களுக்கு மேலான ஒரு தேசம் எதென்று பார்க்கின்றவில்லை. இப்போது இது USA. இது முக்கியமான தேசமாக இருக்கிறது. பார்க்கின்ற வழியில் உலகத்திலே எத்தனையோ நாடுகளுக்கு அத்தனை நாடுகளை விட அதிக பலன் கொண்டதாக இருக்கிறது USA. அதாவது படைப்பலத்தினாலோ அல்லது விமானப்படை மூலமாகவோ எதுவாக இருந்தாலும், காலால் படைகளோ கூட எதை குறித்து பார்த்தாலும் கூட அதிகமாக முதல் இடத்தில் இருப்பது அதுதான். இந்த உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அந்த யுத்தம் இப்போது பெருகும், ஆனால் அமரும். ஆனால் எப்போது இந்த யுத்தம் பயங்கரமாக இருக்க போகிறது தானியேல் சொல்லுகின்ற வேளையிலே, அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவு கூறுகின்றார். அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி நன்றாக சொல்லி இருக்கின்றாரே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே தானியேல் தீர்க்கதரிசிக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது கொண்டிருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நடக்க போகிற ஒன்றை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின நிருபத்தை பார்ப்போமாக இருந்தால் வெளிப்படுத்தின நிருபத்திலும் ஆண்டவராக தேவன் தன்னுடைய தாசனாகிய அங்கே வெளிப்படுத்துகின்ற வேளையில் அவர் தன்னுடைய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த வெளிப்படுத்தி நாங்கள் அடுத்து இதுக்கு பின்னாக பார்க்கின்ற வழியில் கூட அதனுடைய அதிகமான சத்தியத்தில் இருக்கின்ற அதிகமான வெளிப்பாடு இருக்கின்ற நடக்க போகின்ற சம்பவங்கள் நாங்கள் வேதத்தில் இருக்கின்ற வேதத்தை பார்க்கின்றோம். ஆனால் நடக்க போகின்ற காரியங்களை குறித்து நான் பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனத்தில் பயம் உருவாகும். என்ன? தேவன் இருக்கிறார், தேவன் நடத்துவார், இனிமேல் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் எல்லாவற்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபடியால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் எங்களை பரிசுத்தமாக எவ்வளவுக்கு பரிசுத்தப்படுத்துமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அந்த வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிட்டு அதற்கு பதிலாக ஆகாயத்து 4 திசைகளும் எதிராய் விசேஷித்த 4 கொம்பு முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலொன்று சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அப்படியானால் இதற்கு விரோதமாக என்ன 4 கொம்புகள் 4 ராஜ்யங்கள் புறப்பட போகின்றது. அது எந்த ராஜ்யம் என்று குறிக்கப்படவில்லை. ஆனால் 4 ராஜ்யங்கள், பெரிதான ராஜ்யங்கள் எழும்ப போகிறது. ஒருவேளை சீனாவாக இருக்கலாம், அல்லது ஈராக்காக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம். எல்லாம் 4 தேசங்கள் ஒன்றாக இணைக்கப் போகின்றது. இந்த 4 தேசங்கள் ஒன்றாக இருந்து இப்போ உலகத்தில் நடக்கப் போகின்ற USAக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்பட போகிறது.
அது வேதத்தில் சித்தம் தெளிவாக நாம் பார்க்கக்கூடிய இருக்குது. அது மட்டுமல்ல, அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து, இங்கே கவனித்து பாருங்க, இதுதான் முக்கியமானது. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனைகளாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழ பண்ணி அவைகளை மிதித்தது. இந்த 4 ராஜ்யங்களும் எழும்பி யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தம் நடத்துகின்ற வேளையில் யுத்தத்துக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கிறது. என்ன நிறைய இருக்கிறது. என்ன பிரச்சனை? அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையில் சொன்னார், உலகத்தில் யுத்தத்தின் செய்திகளையும் காண்பீர்கள், ஆனாலும் உடனே முடிவு வராது. அப்படி முடிவு வருகின்ற காலங்களே பாருங்கள், சந்திரன் ஒளி கொடுக்காமல் இருக்கும், நட்சத்திரங்கள் மேலே இருந்து கீழே விடும், பூமிகள் அங்கே நடுங்கும், பூமி அதிர்ச்சிகள் அங்கங்கே வரும், அங்கே பெரிய மலைகள் எல்லாம் உடையும். இப்படி என்ன தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்படியானா அதற்கும் இதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. என்ன, இந்த 4 ராஜாக்களும் சேர்ந்து இயேசுவை சண்டை பிடிக்கின்றவர்களே உலகத்தில் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனாலே அங்கே நெருப்பு காடாக மாறுகிறது. உலகமெல்லாம் நெருப்பு காடாக மாறுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வருகிறது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னாக ஆண்டவர் அடையாளத்தை வைக்கின்றார். வானத்திலே மழை வருகின்ற மேகத்திலே ஒரு என்ன வானவில் காண்பீர்கள், அது அடையாளம். ஏனென்றால் நான் உலகத்தை இனிமேல் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன். என்னதை அழிக்க மாட்டேன்? ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன். ஆனால் நெருப்பினாலே நிச்சயம் அழியும் இந்த உலக தேசம். உலகம் எல்லாம் நெருப்பினாலே அழியும். அது எப்போது என்று யாருக்குமே தெரியாது. அது நடக்க போகின்ற காரியங்கள் இங்கே சீக்கிரமாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் நெருப்பினால் எப்படி அழியப் போகிறது என்றால், இப்போ உலகத்து 4 நாடுகளும் இந்த தேசத்தோடு அங்கே போராடுகின்ற போதில் அங்கே உலகத்தில் பத்தி எரிகின்ற ஒரு நெருப்பு வருகின்றது. அதனாலே நட்சத்திரங்கள் என்ன செய்கிறது? மேலே இருந்து கீழே விழுகிறது. வெக்கை தாங்காமல் அங்கே மேலே இருந்து விழுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அதாவது சந்திரங்கள் சூரியன் ஒளி கொடாமல் மங்கிப்போம். என்ன செய்கிறது? எல்லாம் மங்கி போகுது. தீர்க்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளும் தானியேல் தீர்க்க சொன்ன வார்த்தைகளும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. நான் கவனித்து பார்க்கின்ற வேளையில் நிச்சயமாக ஜோடி இருப்பது சொல்லதுக்கு காரணம், இந்த ஜோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாருங்கள், அது வானபரியம் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனாக நட்சத்திரங்களின் சிலவற்றை பூமியில விழ பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி வரிந்தம் தன்னை உயர்த்தி அவிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு அது கிரை செய்து அனுகூலம் அடைந்தது. பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் எழும்புகிறது மட்டுமல்ல, இந்த 4 ராஜ்யங்கள் எழும்புறது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கூட, தேவனுடைய பிள்ளைகளை கூட மிதிக்கிற ஒரு காலம் வருகின்றது. இதனாலே இந்த தேவனுடைய பிள்ளைகள் அநேகமான ஜனங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுகிறது மட்டுமல்ல, ஆக்கினை அடைவார்கள். இன்றைக்கு அநேக தேசங்களை பார்க்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். அநேக பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அங்கே தேவனுக்கு உறுதியாக இருக்கின்றவர்கள் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகதேடி திரிகின்றான். அப்படியானால் நடக்க போகின்ற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நாளைக்கு நடக்கின்ற வேளையில், யுத்தங்கள் நடக்கின்ற வேளையில் பிள்ளைகளுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரங்கள் வரும். ஆனாலும் கூட நீங்கள் தலையின் மீது தேவனோடு இருங்கள். தேவனுக்கு இன்னும் அங்கே உறுதியாக தருத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாளைக்கு உயிர் போகும், அல்லது நாளைக்கு அடுத்த நாள் உயிர் போகும், அல்லது சில நாட்கள் செல்ல உயிர் போகலாம். ஆனால் நாம் தேவனுக்குள்ள உறுதியாக தரித்திருக்கின்ற வேளையில் நாங்கள் மரித்தாலும் தேவனுடைய சமூகத்திலே போவோம். தேவனுடைய சமூகத்தை நாம் நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்போம்.
பரிசுத்தவனாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசுவதை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாற்கடிப்பு உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவனை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இதில் நான் சொல்ல சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவராகிய தேவனுடைய இந்த காரியங்கள், தீர்க்கதரிசனங்கள், நடக்கப் போகின்ற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. திட்டமும் தெளிவுமாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அதனுடைய அர்த்தத்தை நாம் சற்று தியானிப்போமாக இருந்தால், ஆண்டவருடைய தேவ வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், அதாவது 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்று கணக்கு போடப்படுகிறது. அப்படியானால் அந்த கணக்கின்படி இந்த இடத்துல கணக்கு போடுவோமாக இருந்தால், அவன் என்ன நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும், எத்தனை ஆண்டு? 2300 ஆண்டுகள் வரும் வரைக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்தரிக்கப்படும் என்றான். அப்போ பரிசுத்த ஸ்தலம் எப்போது வரப்போகிறது என்று கணக்கு சாதாரணமாக நாங்கள் மனுஷ ரீதியிலே கணக்கு போடுவோமாக இருந்தால், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைப்படி கணக்கு போடுவோமாக இருந்தால், இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு. எத்தனாம் ஆண்டு? 2025ஆம் ஆண்டு. இப்போ நடக்க போகிற சம்பவத்தை குறித்து பார்ப்போமாக இருந்தால், 2300 ஆண்டுகளில் இது நடக்க போகிற சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது தானியேல் சொல்லப்படுகிற தானியேலுடைய வார்த்தை 2300 ஆண்டுகளுக்கு பின்னாக நடக்கப் போகின்ற சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் 275 ஆண்டுகளுக்கு பின்னாக ஒரு பயங்கர யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இருந்தால், அப்படியானால் எங்களுடைய தலைமுறை இது நடக்காது. எங்களுடைய பிள்ளைகளுடைய அதாவது ஒரு தலைமுறை 32 ஆண்டுகள் ஒரு தலைமுறை குறிக்கப்படுகிறது. 30 ஆண்டுகள், 30லிருந்து 32 ஆண்டுகள் ஒரு தலைமுறையை குறிக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் கணக்கு போடுவோமாக இருந்தால், இன்னும் 275 ஆண்டுகளுக்கு பார்க்க போறோமாக இருந்தால், 8 தலைமுறை முதல் 9 தலைமுறை வரை நடக்கப் போகின்ற காரியம். அப்படியானால் எங்களுடைய தலைமுறை இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை எங்களுடைய காலத்தை நடக்காது என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய 7ஆம் 8ஆம் 9ஆம் தலைமுறையிலே நடக்கப் போகின்ற காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நடக்கப் போகின்ற காரியங்களை சொல்ல வேண்டும். தலைமுறை நடக்கப் போகின்ற காரியங்கள், நீங்கள் தேவனுக்குள்ளே உறுதியாயிருங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சந்ததியாக வார்த்தை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் வருகின்ற வழியிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லுங்கள். தலைமுறையாக என்னுடைய வார்த்தை குறித்து சொல்லுங்கள், சத்தியத்தை அறிவிங்கள், பிரமாணங்களை சொல்லுங்கள், கட்டளை சொல்லுங்கள் என்று. அது மட்டுமல்ல, உங்களுடைய நிலைக்கால் வழியே அதனுடைய வார்த்தையை எழுதி வையுங்கள். போகின்றவர்கள் வாசிக்கட்டும், கடந்தோடுகிறவன் பார்க்கட்டும், கடந்தவர்கள் வாசித்து அதை பலப்படுவானுக்கு என்று சொல்லி எழுதப்படுகிறது. அப்படியானால் எங்களுடைய வாழ்க்கை நடக்காவிட்டாலும் கூட இனிமேலும் சந்ததியிலே நடக்கப் போகின்ற காரியத்தை நாம் திட்டமும் தெளிவுமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தை பார்க்கின்ற இந்த காரியங்கள் 2300 ஆண்டுகளுக்கு பின்னாக நடக்கப் போகின்ற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது, சாதாரண பிரச்சனைகள். ஆனால் 2300 ஆண்டுகளுக்கு பின்னாக நடக்கப் போகின்ற காரியம் என்னவென்றால், உலகம் அங்கே தீர்க்கரையாக மாற்றப்படுகிறது. அதுக்கு பின்னாகத்தான் அங்கே ஆண்டவருடைய அரசாட்சி வரப்போகிறது. தானியேலை நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றின் கபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகை நான் திடுக்கிட்டு ஓங்குப்புற விழுந்தேன். அவன் என்ன நோக்கி, மனுபுத்திரனை கவனி, இந்த தரிசன முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். இந்த தரிசனம் எப்போ? முடிவு காலத்துக்கு அடுத்தது.
முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றால் அந்த முடிவு காலத்துக்கு பின்பாக இந்த உலகம் அழிகிறது. அதுக்கு பின்பாக தேவனுடைய அரசாட்சி 1000 அரசாட்சி நபர போகிறது. அந்த அரசாட்சியிலே நடக்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே எப்படி ஆளுகை பண்ண போகின்றார்களோ அந்த ஆசீர்வாதத்தை சொல்லு என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகம்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். இந்த வார்த்தை சொல்லுகின்ற வேளையில் தானியேல் பயத்தோடு பயமுற்றவனாக விழுந்து அங்கே தரையிலே விழுந்து விட்டான், மயங்கி போனான், நித்திரை கொள்ள மயங்கி விட்டான். பாருங்க, சில வேளையில் அநேக ஜனங்களை ஜெபிக்கின்ற வேளையில் கீழே விழுவார்கள். சிலர் அங்கே அசுத்த ஆவினாலே விழுகிறவர்களும் உண்டு, பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே விழுகிறவர்களும் உண்டு, ஆனால் தள்ளி விழுத்துறவர்களும் உண்டு. பல காரியம் இருக்கிறது. ஆனால் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதமான, தேவனுடைய பரிசுத்தமான, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். பாருங்க, நித்திரம் கொண்டேன், அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து, அவர் தூக்கி விடுகின்றார், தானியேலை தூக்கிவிட செய்து, இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறித்து முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேடியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் என்று எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிழக்கு தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா, அது முறிந்து போன மீது அதுக்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜாக்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை இவளுக்கிறாது. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்தில் என்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்கம் முகமும் சூதான பேச்சுமுள்ள சமர்த்தியான ஒரு ராஜா எழும்புவான். எல்லாவற்றுக்கும் பயங்கரமான ஒரு ராஜா எழும்ப போகின்றான். அவனை குறித்துத்தான் சொல்லப்படுகிறது. மேற்கே இருந்து வருகின்ற அந்த ராஜா தான் பெயர் கொள்ளுவான். இப்போது அவன் தன்னைத்தான் சொல்லிக்கொண்டான், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவாக இருக்கேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, பேருக்குத்தான் கிறிஸ்தவனை தவிர அவனுடைய வாழ்க்கையில பேர் கிறிஸ்தவனாக இருக்கின்றான், அழிக்கிறவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் பார்க்கின்ற வேளையில் கிறிஸ்தவன் சொல்லுகின்றார்கள், கிறிஸ்தவன் சொல்லுகின்ற வாழ்க்கையில இவ்வளவு அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், நாசமோசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பணப்பிரியராக இருக்கின்றார்கள், விபச்சார பிரியராக, இப்படி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய ராஜ்ய வாரியம் தான் கடைசி காலத்தில் வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூக்க முகம் சூதான பேச்சுமுள்ள சமர்த்தியான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிவு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த சுத்த ஜனங்களையும் அழிப்பான். யாரால் அழிக்க போகின்றான்? பரிசுத்தமான ஜனங்களையும் சுத்தமான ஜனங்களையும் அழிப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவனுடைய பேர் அன்றைக்கு அப்படி அவன் காலங்கள் வர வர அவன் மாறுகின்றான், போகின்றவளை மாறுகின்றான், வருகின்றவளை மாறுகின்றான், உலக காரியங்களை குறித்து பார்க்கின்றான், மற்றவளை நாட்டை குறித்து பார்க்கின்றான், பார்க்கின்றவள அவனுக்குள்ளே சத்ருவான எழும்ப கிரி செய்கின்றான். பிசாசு என்ன செய்கின்றான் பாருங்க, உலகத்திலே யுத்தங்களையும் செய்திகளை அனுப்புகின்றான், நாட்டுக்கு நாடு விரோதங்களை உண்டு பண்ணுகின்றான். தேவனால் வெல்லப்பட்டது அல்ல, ஒரு பிசாசுடைய ஆதிக்கம் வருகின்ற போலே உலகம் எப்படி அழிகிறது நமக்கே தெரியாது. கடந்த காலங்களை பார்க்கின்ற போலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல யுத்தங்கள் செவிகளையும் அறிவுகள், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், நாட்டுக்கு விரோதமாக நாடுகள் கொந்தளிக்கும் என்று சொல்லுகின்றார். கடந்த காலங்களில் பார்க்கின்ற வேளையில் மியான்மரில் இருந்த பூகம்பத்தை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே கணக்கு போட்டிருக்கின்றார்கள், சுமாராக 10,000 பேருக்கு மேலே இறந்திருக்கலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அப்படியானால் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை சத்தியம் அங்கே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அவன் தன் உபாயத்தினால்
அவன் தன் வாயத்தினால் வஞ்சகத்தை கைகூட வர பண்ணி தன் இதயத்தை பெருமை கொண்டு நிர்விசானத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறதுக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையில் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அவனுக்கு அழிவுண்டு. அவனுக்கு சூழ்ச்சி செய்து உலகத்தையே ஆளுகை பண்ண போகின்றான். தனக்குள்ளே சூழ்ச்சி செய்து உலகத்தை தன் கையுக்குள்ளே வைக்க பல நாடுகளை தன் கைக்குள்ளே வைப்பான். ஆனால் அவனுக்கும் அழிவுண்டு. வேதம் சொல்கிறது அவனுக்கும் அழிவுண்டு. சொல்லப்பட்ட இராப்பகல் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. பாருங்கள், சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், சொல்லப்பட்ட இராப்பகலின் தரிசனம், அதாவது 2300 இராப்பகல் என்று குறிக்கப்பட்ட அந்த வார்த்தை சொல்லப்பட்ட இராப்பகல் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை. யாருக்கு சொல்கிறார்? தானே இதெல்லாம் அவற்றை மறைத்து வை. அதை இப்போ காட்டாதே, காண்பிக்காதே, அது மறைத்து வை. அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இன்னும் அநேக நாள். அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 650 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இங்க தானியேல். இப்போ 650 ஆண்டுகள் 2250 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 2675 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே அந்த ராப்பகல் அதை கவனித்து பார்ப்போமாக இருந்தால் இன்னும் 275 ஆண்டுகள் இருக்கிறது. அங்கே அதை மறைத்து வை. அநேக நாள் செல்லும் என்றால் தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். இந்த தரிசனத்தை பார்த்தவனை கேட்டவுடனே அவருக்குள்ள வியாதி வந்து விட்டது. ஏனென்றால் அவர் ஆகாரம் இல்லாமல் உபவாசத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார். இப்படியான சம்பவம் வரப்போகிறதை விட்டு தானியேலுடைய வாழ்க்கையில அவருக்கு இருந்த ஒரு குணாதிசயம் என்னவென்றால் அதற்காக ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, உபவாசம் பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த உபவாசத்தின் ஜெபத்தினாலே அவருடைய சோர்வு அடைந்து பிறவினப்பட்டு வியாதி வந்துவிட்டது. பின்பு நான் எழுந்து ராஜாவின் வேலையை செய்து இந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவனும் அதை அறியவில்லை. இந்த தரிசனத்தை குறித்து அங்கே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். கஷ்டமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில. ஏனென்றால் அங்கே அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருந்தது. அங்கே நிறைவேறிக்கொண்டிருந்த காரியங்களை குறித்து இது நிச்சயமாக நிறைவேறப்பது. ஏனென்றால் என்னோடு பேசுகிறவர் உண்மையான ஆண்டவர், நான் வணங்குகிற தெய்வம், என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற 3 பிதாக்களும் வணங்கிய தெய்வம் இன்றைக்கு என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். அதனாலே நடக்கப் போகின்ற ஜனங்களுடைய பிரச்சனை குறித்து அறிந்திருக்கின்றார். அறிந்தது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தில் வருகிறது, என்னுடைய பிதாக்கள் பாவம் செய்தனாலே இன்றைக்கு நாமும் என்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிறைப்பட்டு இன்றைக்கு பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்னவென்றால் நான் தேவனுடைய வார்த்தை பிரமாணத்தை நான் மீறி நடந்ததினாலே நான் மட்டுமல்ல என்னுடைய பிதாக்கள் கூட என்னுடைய சந்ததி பின் சந்ததி எல்லாம் நாம் சிறைப்பட்டு இன்றைக்கு பாபிலோனிலே இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் எல்லாரும் மாவட்டி கொண்டே இருக்கின்றார்களே. இன்றைக்கு நானும் இந்த சிறைச்சாலையிலே, அது மட்டுமல்ல இந்த இதிலேயும் சிறையிலாக இருக்கின்றேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். வேதனைப்பட்டு மட்டுமல்ல, அந்த ஜனங்களுக்காக, சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக மண்டாடிக்கொண்டே இருக்கின்றார். அதனாலே அவருடைய உள்ளத்திலே என்ன வந்துவிட்டது? வியாதி வந்துவிட்டது, வேதனை வந்துவிட்டது. நடக்க போகின்ற காரியங்கள் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏனென்றால் அவரோடு பேசுகிறவர் உண்மையுள்ள ஆண்டவர், நம்மோடு பேசுகிற ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். சிலபடி நம்மோடு ஆண்டவர் தரிசனத்திலும் சொற்பனத்திலும் பேசுவார், அல்லது வார்த்தை மூலமாக பேசுவார். எவர் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கின்றானோ அவருடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோம். மீதியான அடுத்த 9ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரங்களிலே பார்ப்போம். எழுந்து ஜெபம் பண்ணுவோமாக.
நல்ல தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.